ஆதார விந்தங்களை பணிவோம். இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள கட்டுரை வேணுகானம் என்ற அருமையப்பாவின் கட்டுரை தொகுப்பிலிருந்து அல்லல் படுவோர்க்கு அன்னையின் அருள் ஓர் அருமையான மருந்து, வாழ்க்கையில் வெற்றி நடை போடுவோருக்கு வலுவான ஊட்டச்சத்து. இது அன்னைங்கிற சக்தியின் இருவகையான செயல்பாடுகளை விளக்குகிறது. இது நோயுற்றோருக்கு மருந்து போல செயல்படுகின்றது. நலமாக உள்ளவர்களுக்கு ஊட்டச்சத்து போல செயல்படுகிறது. ரெண்டு விதமான ஆஸ்பெக்ட்ஸ், கியூரேட்டிவ் ஆஸ்பெக்ட் அண்ட் ஆடிட்டிவ் ஆஸ்பெக்ட் நான் சொல்லலான்னு தோணுச்சு. மதர் சக்தி பன்முகம் தன்மை உடையது. அதுல கிரியேட்டிவிட்டியும் அதுதான். இந்த பிரபஞ்சத்தையே பரம்பொருள் தான் பிரபஞ்சமாச்சு. அந்த பிரபஞ்சத்தை பிரபஞ்சமாக்குற செயலை செய்யும் போது அது சக்தி அன்னை ஆயிடுது, மதர் ஆயிடுது. சேம் பிரம்மம் பராசக்தி ஆயிடுது. அது அன்னை. பலமுறை சிந்திச்சதுதான். பரபிரம்மம் அம்சம், பரசிவம் பரபிரம்மத்தின் அம்சம் ஸ்ரீ பகவான். அதே பரசிவம் அல்லது பரபிரம்மம் செயல்படும் இந்த பராசக்தியின் அம்சம் அன்னை. ஸ்ரீ அன்னை பராசக்தியின் அவதாரம்னு அப்பா புக்கு எழுதுறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப இந்த ரெண்டு இது எப்படி பார்ப்போம். பணம் பணத்தோடு சேரும். இப்ப எப்போதுமே நான் அடிக்கடி சொல்றேன், வாழ்வனைத்தும் யோகம், ஆல் லைஃப் இஸ் யோகான்னு சொன்ன பகவான் அவருடைய கருத்துக்களை மிக கடுமையான ஆங்கிலத்தில் எழுதினார். அதை எளிமைப்படுத்தி நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கும் பலருடைய வாழ்க்கையில் உள்ள எடுத்துக்காட்டுகளை வச்சு அப்பா விளக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம வாழ்வோடு இணைத்து சொல்றாங்க. அது மாதிரி சில எடுத்துக்காட்டுகள் சொல்றாரு. பணம் பணத்தோடு சாரும், எந்த ராஜா வந்தாலும் தோட்டிக்கு வேலையை மாறாது. தோட்டிங்கிறவரு தெருக்கூட்டி சுத்தப்படுத்துறவரு. இன்னும் இப்ப அது இல்லை. நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த செப்டிக் டேங்க் வச்ச தானே கழிவு சுத்தம் பண்ணிக்கிற கக்கூசெல்லாம் கிடையாது. இந்த கக்கூசை கூட்டுறதுக்கும் ஒரு தோட்டி வருவார், மலத்தை எடுத்துட்டு போறதுக்கு. அது அந்த வேலை எல்லாமே செஞ்சாங்க. அதனால எந்த ராஜா எந்த அரசு மாறினாலும் அவங்களுக்கு எல்லாம் அந்த வேலை இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கும் தோட்டத்து அந்த வேலை மாறிவிட்டது. இந்த இதெல்லாம் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் அந்த இடங்கள்ல நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகம் மாதிரி எல்லாமே போயிடுது. இல்லை அந்தந்த வீடுகளில் தனியாக செப்டிக் டேங்க் வச்சு இந்த இதெல்லாம் இது பண்ணிடுறோம். அந்த வேலை இல்லை அவங்களுக்கு. எல்லாரும் தெருக்கூட்டுற வேலை இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு கருத்தை வெளியிடுகின்றன. The more organized, the benefit more. உலக வாழ்க்கையில புதுசா சந்தர்ப்பம் வரும்போது திறமை உள்ளவர்கள் பலன் அதிகம். தன்னை ஒழுங்குபடுத்திக் கொண்டவர்கள் பெரும்பலன் அடைகின்றார்கள். அப்படி ஒழுங்குபடுத்திக்காதவங்க கஷ்டப்படுறாங்க. திறமையற்றவனுக்கு ஏதும் பலனில்லை அப்படிங்கிறது உண்மை. இதுக்கு உதாரணம், இந்தியா 200 ஆண்டுகளுக்கு பிரிட்டிஷ்கார் அடிமையாக இருந்து பிரிட்டிஷார்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள் இவங்ககிட்ட எல்லாம் வெளிநாட்டவர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்தது. 1947 அதுல இருந்து விடுதலை கிடைச்சது.
அதுக்கப்புறம் என்ன நடந்தது அது சொல்றாரு. சுதந்திரம் வந்தபின் ஏற்கனவே முதலாளிகளாக இருந்தவர்கள் பெரு முதலாளிகள் ஆனார்கள். அதான் நடந்தது. புதிய சந்தர்ப்பம் வந்ததை சிறு விவசாயியும் தொழிலாளியும் பயன்படுத்த அவர்கள் புதிய வலிமையை நாட வேண்டும். ஜாம்ஷெட்ஜி டாடா பெரிய எஸ்டேட் ஆச்சு. அதுபோல டாடா, பிர்லா இவர்கள் எல்லாம் சிமெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சது பிர்லா, இரும்பு கம்பெனி ஆரம்பிச்சது டாடா. இந்த டாடா பல்கி பெருகி பலவிதமான இது உப்பு தயாரிக்கிறதுல இருந்து உணவு தயாரிக்கிறதுல இருந்து அத்தனை வேலைகளையும் செய்யறாங்க. ஆனா அதை வந்து அந்த வாய்ப்பை இப்ப வந்து மாறிட்டு வருது. சிறு விவசாயிகளுக்கோ விவசாய கடன்கள் வந்து வந்திருக்குது. தொழிலாளி தொழில் இது இல்லாதவங்களுக்கு தொழில் ஆரம்பிப்பதற்கு முதல்கள் கொடுக்கப்படுகின்றன. வங்கி உதவி செய்கின்றது. பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆரம்ப காலத்துல வந்து விவசாய கடனை வந்து கூட்டுறவு வங்கிகள் மட்டுமே கொடுத்தன. இப்ப அப்பா என்னுடைய ரவாபுரம் தோட்டத்துல அப்பா செய்த அங்க வேளாண்மை செய்த பிறகு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கடன் வாங்கி அவர் அதை செஞ்சார். அப்பா ஸ்டேட் பேங்க் சேர்மனே அங்கே ராமாபுரம் வந்ததாக சொல்வார்கள். அதுக்கப்புறம் அங்கே இருக்க அது இந்தியா பூராவும் தேசவுடைமையான பெரிய வங்கிகளும் இந்தியன் வங்கி, கேனரா பேங்க் போன்ற பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற வங்கிகளும் விவசாய கடன்கள் கொடுக்கிறது. அதே மாதிரி தொழிற்கடன்களும் நிறைய புதிய தொழில் துவங்குவதற்கும் கடன்கள் கொடுக்க ஆரம்பிக்கின்றன. இது மாற்றம். புதிய சந்தர்ப்பம் வந்ததை சிறு விவசாயியும் தொழிலாளியும் பயன்படுத்த அவர்கள் புதிய வலிமையை நாட வேண்டும். அதற்கு 50 ஆண்டுகள் ஆகின. தமிழ்நாடு சர்க்கார் அலுமினிய கம்பெனி ஆரம்பிக்க நாடெல்லாம் ஒருவர் கிடைப்பாரா என முயன்று தோற்றனர். அலுமினிய யாரும் வரல. அதன் பின் அதற்கு தேவையான 30 கோடி முதலை, 30 அந்த காலத்துல 30 கோடி, இப்ப எல்லாம் 300 கோடி வேணும், கடனை கொடுக்க முன் வந்தனர். பெற்றுக்கொள்ள எவரும் முன்வரவில்லை. காமராஜர் முதல் மந்திரி ஆன பொழுது ரங்கசாமி நாடாரை வற்புறுத்தி அதை பெரும்படி கூறினார். இதை சேவையாக செய் என்றார். மேட்டூர், சேலத்துக்கு பக்கத்துல மேட்டூர்ல பாரத் அலுமினியம்ங்கிற கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. பணம் கொடுத்து தொழில் செய்யறது, தொழில் செய்யாம இருந்தது ஒரு காலம். ஆனா இப்ப அன்னை அருள் செயல்படுது. அன்னையும் அவர் அருளும் அவரது சக்தியும் உலகில் உள்ளன. இப்ப வந்து உலகத்துல சக்தி வந்தாச்சு, செயல்படாது. இதுவும் நான் பலமுறை திருப்பி திருப்பி சொல்றதா. ஆயிரத்தி அன்னை இங்கே வந்து 14 வந்த பிறகு அன்னையோட சக்தி வந்தது. நான் அதை தெரிஞ்சுக்கல. அதற்கு பிறகு வந்து பகவான் தபத்தினால சத்தியஜீவி சக்தி 50 டிசம்பர் 5 1950 டிசம்பர் 5 அன்றைக்கு அவருடைய மேல இறங்கி அவரை நிறைத்தது. பின்பு 56 பிப்ரவரி 29 உலகிலேயே பொன்னொழியாக இறங்கியது. அது செயல்பட்டு இருக்குது. அதாவது அப்பா எழுதுறாரு, பூலோகம் சொர்க்கமாகி விட்டது. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு நம்ம இருக்கிற என்னென்ன செய்யணும் குறைகளை தெரிஞ்சு மாற்றிட்டாக்கா அது அந்த சொர்க்கத்துல நம்ம பங்கேற்கலாம். இந்த கட்டுரையும் அப்படித்தான். அந்த சொர்க்கத்துல நம்ம பங்கேற்கிறதுக்கு என்னென்ன தடையா இருக்குங்கிறத பின்னாடி சொல்ல போறார். அன்னையும் அவர் அருளும் அவரது சக்தியும் உலகில் உள்ளன. ஆன்ம விழிப்பு உள்ளவரும் அறிவில் சிறந்தவரும் திறமை மிக்கவரும் நெஞ்சு நிறைய உணர்வு உள்ளவரும் வாழ்வில் வெற்றி நடை போடுபவரும் அன்னையை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு அது வலுவான ஊட்டச்சத்தாகும். இது 2 சொன்னேன். ஒண்ணு வந்து மருந்து போல பயன்படுத்துறது வீக்கா இருக்கிறவங்களுக்கு, இன்னொருக்கு வந்து இது அடிஷ்னல் நல்லா ஹெல்த்தியா இருக்கிறாங்க. என்னென்ன சேர்க்கணும், ஒரு பாதாம் பருப்பு சேர்த்துட்டா நல்லது, வால்நட் சேர்த்துட்டா மூளை வளர்ச்சி வரும், உளுந்து காலம்பரம் உளுந்த வேக வச்சு சாப்பிட்றேன், அது
புரதச்சத்து குறைபாட்டை, புரதச்சத்து அதிகம் இந்த உணவுல இருக்கிறது, புலால் உணவுல, மாംச உணவுல இருக்குது. மாംசம் சாப்பிடாம இதுக்கு இந்த வெஜிடேரியனா சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு பருப்பு சாம்பார்லையும் எதுலையும் போடுற பருப்பு சாப்பிட்டா சரியான முறையில் புரதச்சத்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதுக்காக நான் தினம் என்ன காலம்பரம் செய்கிறேன்னா, ஒரு 7 பாதாம் பருப்பு சாப்பிட்றேன். அப்புறம் அந்த இதை உளுந்த ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்றேன். இல்லாட்டி பயிரை முளைகட்டி சாப்பிட்றேன். இதெல்லாம் ஊட்டச்சத்து விவரம் தெரிஞ்சது. ஆன்ம விழிப்பு உள்ளவரும், அறிவில் சிறந்தவரும், திறமை மிக்கவரும், நெஞ்சு நிறைய உணர்வு உள்ளவரும், வாழ்வில் வெற்றி நடை போடுவரும் அன்னையை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு அது ஊட்டச்சத்தாகும். அதாவது அன்னையை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வளர்ச்சி இன்னும் பெருசாகும். அதாவது திறமை உள்ளவருக்கே. அப்படி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. முதல்ல சொன்ன தோட்டம் இது தோட்டிய மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அல்லல் படுவருக்கு அன்னை எப்படி அரிய மருந்து என்பதையும் காண்கிறோம். கஷ்டப்படுறவங்களுக்கும் அவங்க நோயுற்றவருக்கு மருந்து நோயை தீர்ப்பதைப் போல அவர்களுடைய குறைகளையும் அன்னை மாற்றுகின்றார். நோய் தீர்ப்பவராகவும் அன்னை இருக்கின்றார். ஆனா எப்படி ஏன் அன்னைகிட்ட வந்த பிறகு, அன்னை எல்லாம் இருந்த பிறகும் காரியம் நடக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் தான் காரணங்கிறத அப்பா எல்லா கட்டுரைகளையும் வற்புறுத்திட்டு வர்றாரு. இந்த கட்டுரையும் ஒரு பட்டியல் எடுத்து சொல்றாரு. ஆன்ம விழிப்பு இருக்கிறாரு, அன்னை ஏத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த அன்னை சக்தி தூய்மையில தான் செயல்படும். பியூரிட்டி சின்திஸ் ஆஃப் யோகாவில் பியூரிஃபிகேஷனை பற்றி எழுதுவார் பகவான். லைஃப் டிவைன் தத்துவம், சாவித்ரி தத்துவத்தை உள்ளடக்கிய காவியம். சிந்தீசிஸ் ஆஃப் யோகா என்பது யோகங்களின் ஒருங்கிணைப்புன்னு சொல்கின்றது. இதற்கு முன்பு இருந்த ராஜயோகம், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் போன்ற இந்த யோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அதை ஒன்றுபடுத்தி சொல்கின்றது இந்த யோகம். ஆனா அந்த அன்னை சக்தி இங்கே செயல்படாம இருக்கிறதுக்கு உள்ள தடைகள் என்னென்னங்கிறத சொல்ற. அன்னை ஏற்றுக்கிட்டாச்சு. அது நீ எனக்கு வளரலையே, எனக்கு வளரலையே, எனக்கு வளர்ச்சி வரலையே, அப்பா இவ்வளவு எழுதுறாரியே, எனக்கு நடக்கலைன்னு சொன்னா அதுக்கு ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. ஆன்ம விழிப்பு உள்ளவருக்கு துரோக மனப்பான்மை உண்டு. துரோக மனப்பான்மை இருந்தா ஆன்ம விழிப்பு இந்த அன்னை வந்து செயல்பட மாட்டாங்க. சேவைக்கு சந்தர்ப்பம் கிடைத்தவருக்கு திருட்டு புத்தி உண்டு. சேவை செய்யற இடத்துல திருடுறது, அவருக்கும் அன்னை செயல்பட மாட்டாங்க. உழைப்பின் சிறப்பை அறிந்தவர், வக்கர புத்தி உள்ளவர், தப்பு தப்பா செய்வார். நாணயத்திற்கு பெயர் போனவருக்கு குதர்க்கம் தோன்றுகிறது. அவர் நாணயமா இருப்பார், இருப்பார், நல்லதுதான். ஏன்னா மற்றவங்களை பத்தி குதர்க்கமா இது பண்றது தப்பு, அது தப்பு, இது பண்றதுன்னு சொல்லுவாரு. சூட்சமானவரை தீய சக்தி ஆட்கொள்கிறது. சூட்சமா இருக்கிறாரு அவரு, ஆனா அவரு தீய சக்திகிட்ட போய் மாட்டிக்கிறார். சூட்சும திருஷ்டி உள்ளவருக்கு கர்வம் மிகுந்துள்ளது. அவருக்கு ஆன்மீக விஷயங்களை புரிந்து கொள்ற அளவுக்கு அவருக்கு சூட்சும சக்தி உண்டு. ஆனா தான் தனக்கு சூட்சும சக்தி உண்டு, தான் ஆன்மீகத்துல இருக்கிறோங்கிற கர்வம் வந்தா அது ஆபத்தாயிடும். நான் இது பலமுறை சொல்லிக்கிறேன். எல்லா அகந்தை மோசமான அகந்தை. ஆன்மீக இதுவே அகந்தையை விட்டு வெளிவர்றதா. அதுல மிக மோசமான அகந்தை வந்து ஆன்மீக கர்வம் தான். நான் அன்னை பக்தன், அன்னை என்னை ஆட்கொள்கிறார் என்று கர்வம் வந்தா உடனே அடிவிடும். முறைகளை அறிந்து போற்றுபவருக்கு சுயநலம் அதிகம். சுயநலத்துக்கு இடமே இல்லை. பரநலமும் சுயநலமும் கற்றைய பலமுறை படிச்சிருக்கிறோம். நிறைய அப்பா அதுல எழுதியிருக்கிறாரு. சுயநலம் இருந்தா அங்க பிறருடைய நலத்தை இருக்கிறவர், தன்னுடைய நலத்தை மட்டும் நினைக்கிறவர் வந்து தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம். இந்த பழமொழி அதெல்லாம் பழைய பழமொழி. இங்கே அன்னைகிட்ட வந்த பிறகு அதெல்லாம் மாறி போகுது. உயர்ந்த படிப்பு உள்ளவருக்கு ஆதாய மனப்பான்மை உள்ள இருக்குது. நல்ல படித்தவர், விவரம் தெரிஞ்சவர். ஆனா என்ன தனக்கு என்ன நடக்கும், தான் செஞ்ச இந்த இதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு அவர் நினைப்பாரு. இதெல்லாம் வந்து அன்னையினுடைய
அருள் பறந்து விரிந்து நமக்கு கொட்டி கிடைக்கின்ற அன்னை அருள் செயல்படுகின்றதுக்கு தடையா இருக்கிறது. உறவால் தொடர்பு உள்ளவரை பொறாமை பொங்கச் செய்கிறது. கூடவே கூடாது. பொறாமைக்கு இடமே இல்லை. பிறருக்கெல்லாம் செய்து பொறாமை நம்மை அழிப்பு, பிறரை அழிக்காது. அதனால பொறாமை கூடாது. ஜெலசி. சேவையால் சிறந்தவருக்கு அதிகார மனப்பான்மை உள்ளது. நல்ல எல்லாருக்கும் சேவை செய்யறாரு, ஆனா மற்றவங்களை அதிகாரம் பண்றாரு. அதுவும் அகங்காரத்தில். இது எல்லாமே அகங்காரத்தின் வெளிப்பாடுகள் தான். சேவையால் சிறந்தவருக்கு அதிகார மனப்பான்மை உள்ளது. சேவை செஞ்சுட்டு தான் பிறகு அதிகாரம் பண்ணி சேவை செஞ்சா அந்த சேவைக்கு பரவில்லாமல் போகுது. நன்றி உள்ளவருக்கு வலிமை இல்லை. நன்றி மிக முக்கியமான குணம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அப்ப அன்னையனுடைய கதைகள்ல அமர கதைகள்ங்கிறதுல நன்றியை ஒரு தேவதையா சொல்லி மற்ற தேவதைகளுக்கெல்லாம் தெரியல. தேவதைகளுடைய மாநாடு நடக்குது. அதுல எல்லா தேவதைகளும் வருகின்றன. புதிதாக ஒரு தேவதை வந்ததும் அது எளிய வெண்ணிறை ஆடையில கொடுத்து வருது. தேவதைகள் குணங்களுக்குரிய தேவதைகள்ல மிக அழகான உடையுள்ள வரணும். பார்த்து இந்த குடி நீ யாருன்னு கேட்டா நான் நன்றி கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிக அன்னையிட்ட வர்றதுக்கு முக்கியம்தான். ஆனா அது மட்டும் பத்தாது, வலிமையும் வேணும். அதுவும் சேர்ந்து முக்கியம். மணியான மனிதனுக்கு கர்வம் தலைக்கேறி நிற்கிறது. ரொம்ப நல்லவர் கெட்டிக்காரர், ஆனா தான் கெட்டிக்காரங்கிறதுல கர்வம் நிற்குது. அது அன்னை அருள் செயல்பட தடை. இந்த பட்டியல் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். துரோக மனப்பான்மை அன்னை அருள் செயல்பட தடை. திருட்டு புத்தி கூடவே கூடாது. அன்னை செயல்பட தடை, அருள் செயல்பட தடை. வக்கர புத்தி, தப்பு தப்பா நினைக்கிறது, வக்கரம், முரணா பேசுறது, மற்றவங்க சொல்றதுல இருந்து மாறி சொல்றது, அதுவும் அன்னை அருள் செயல்பட தடை. குதர்க்கம், ஏட்டிக்கு போட்டியா பேசுறது, சொல்லுவோம். எது பண்ணாலும் அதுக்கு ஒரு மாறா ஒண்ணு சொல்றது, அதுவும் அருள் செயல்பட தடை. தீய சக்திகிட்ட போய் மாட்டி விடாது, விழிப்பா இருக்கணும். தீய சக்திகளை எப்படி பிடிக்கலான்னு இருக்கோ அதை மாட்டிக்கொள்றது, அதுவும் அருள் செயல்பட தடை. அப்ப சிறு தெய்வ வணக்கம் கூடாது. பலி கொடுக்கிற தெய்வங்கள் இன்னைக்கு பலி கொடுக்கிறதாலும் முன்பு பலி கொடுத்து கொண்டிருக்கிற தெய்வங்கள் இருக்கக்கூடாது. அது அற்று இல்லாம தீய சக்திகளை சுத்தி இருக்கும், அதுல போய் மாட்டிக்க கூடாது. சூட்சும திருஷ்டி உள்ளவர் கர்வம் கூடவே கூடாது. சுயநலம் கூடவே பரநலந்தா பிற நலந்தா தன்னு நல்லெண்ணம்ங்கிற கட்டுரையில சொல்லியிருக்காரு. நீ எல்லாருக்கும் எனக்கு வர்றதுக்கு மனம்னு இப்ப பிறருக்கு நல்லது வந்துடும் சொன்னா உன்னுடைய நலன் அதுக்குள்ள தாராவே அடங்கி போயிருங்கிற அப்பா எழுதிச்சார். ஆதாய மனப்பான்மை, அதுவும் இது செஞ்சாலும் எனக்கு என்ன லாபம், அப்படி இல்லாம நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டும், சரியாக நடக்க வேண்டும் என்பதற்காக நடக்க வேண்டும். அதனால ஆதாய மனப்பான்மைக்காக காரியம் செய்யும் போது அது அன்னையை விட்டு விலகிடும். அன்னை அருளுக்கு அங்கே உள்ளே நுழையாது. அதிகார மனப்பான்மை, அதுவும் கர்வம். அகந்தை, இதுவும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அகந்தைங்கிறது இன்னைக்கு பேச்சில் அகந்தைன்னா திமிரு கர்வம்னு அர்த்தம். ஆனா அகந்தைங்கிறது என்னன்னா நான்கிற உணர்வுதான். நான் செய்யறேன் இருந்தாலே அது கர்வம் தான். அதுக்கு பேர அதிகாரம் பண்ணாக்கா அது கர்வம் வந்துருது. அப்புறம் இதெல்லாம் இல்லை, மற்ற நல்ல குணங்களா இருக்குது, நன்றியும் இருக்குது. நன்றி இருந்தா அன்னை அவங்க செயல்படுவாங்க. ஆனா அவருக்கு வலிமை இல்லை. அந்த வலிமையை கொண்டு வரணும். கர்வம், முனியானம், இதெல்லாம் இருந்ததுன்னா மேற்கூறிய குறைகள் உள்ளவருடைய வாழ்வு அல்லல் படும் வாழ்வு ஆகிறது. அல்லல் படுவோருக்கு அன்னையின் அருள்
அருமருந்துன்னு சொல்லார் இல்லையா? இதெல்லாம் இந்த குறைகள், இந்த அல்லல் படுவோருங்கிறவங்க இதுக்குள்ள எல்லாம் அடங்கிடுறாங்க. இந்த பட்டியல்ல வர்றாங்க. அதாவது குறையுள்ள மனிதர்கள். அந்த குறைகளுக்கெல்லாம் இந்த குறைகளை எப்படி தீர்க்கிறது? குட்டி கிடைக்கின்ற அன்னையின் அருள் செயல்பட தயாராக இருக்கிறது, வாரி வழங்க தயாராக இருக்கின்றது. ஆனா இவங்கெல்லாம் நோயுற்றவர்கள் மாதிரி. அந்த நோயுற்றவர்கள் எல்லாம் அந்த எப்படி நோயிலிருந்து விடுபடுறது? அன்னை தான், அன்னை தான் மருந்து. அதனால இந்த குறைகள் எல்லாம் புரிந்து நம்மளால நமக்கு தெரியாது, மாற்றிக்கொள்ள முடியாது. அன்னைகிட்ட சமர்ப்பணம் பண்ணா அவங்க மாற்றுவாங்க. இந்த குறைகள் இருப்பதை புரிந்து கொண்டு, அப்பா எடுத்து சொல்றது அதுக்கு தான். நம்மகிட்ட குறை இருக்குங்கிறது புரிஞ்சுட்டு அன்னைகிட்ட சமர்ப்பணம் பண்ணாங்கன்னா அன்னையின் அருள் மருந்து போல. இதெல்லாம் நோய், காய்ச்சலும் வயிற்றுப்போக்கும் நிமோனியாவும் இதெல்லாம் உடலுக்குரிய நோய்கள். இப்ப இதெல்லாம் இந்த கர்வம், அதிகாரம், துரோக மனப்பான்மை, திருட்டு புத்தி, வக்கர புத்தி, குதர்க்கம், கர்வம், சுயநலம், ஆதாய மனப்பான்மை, பொறாமை, அதிகார மனப்பான்மை, மலிமைகள் எல்லாம் மனநோய்கள். இந்த மனநோய் தீரத்துக்கு வழி என்ன? அன்னை தான் அது மருந்து. அன்னைகிட்ட அதை புரிஞ்சுட்டு, அன்னையே நான் உங்ககிட்ட என்னுடைய குறைகளை சமர்ப்பணம் செய்கிறேன்னு சமர்ப்பணம் பண்ணா அன்னை மாற்றுவாங்க. மருந்தா செயல்பட்டு வாழ்க்கையை அல்லல்படும் வாழ்வு ஆகிறது. அன்னை அவர்களுக்கு அருமருந்துதான் எனினும் தங்கள் குறைகளை விலக்கிய பின்னரே அன்னை செயல்பட முடியும். அதற்கு முன் அன்னை ஒரு துளியாக எப்பொழுதோ ஒரு நோய்க்கு மட்டும் நேரம் மட்டும் செயல்படும். அன்னை ஏற்றுக்கொண்டவர்கள், அன்னை தியான மையங்கள் மூலமா அன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப எல்லாத்துலயும் அன்னையிட்ட வருவது வாரி வழங்குவாங்கன்ட்டு எழுதுறாங்க. நிறைய பேருக்கு நான் அன்னையிட்ட வந்துட்டேனே, அன்னையை ஏற்றுக்கொண்டனே, அன்னையை வணங்குறனே, அப்பா புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறனே, தியானம் எல்லாம் பண்றனே, ஏன் எனக்கு அருள் செயல்படல, என்னுடைய பிரச்சனைகள் தீரல அப்படிங்கிற கேள்வி கேட்டா அவங்க இந்த அப்பா பட்டியலிட்ட இந்த குறைகள் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு அவற்றை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து அவற்றை மாற்ற வேண்டும். அப்ப அருள் செயல்படும். அப்ப அன்னை அருளும் தெய்வமாக மட்டுமில்லாமல் மாற்றும் மருந்து போலவும் செயல்படுகின்றார்கள். நோய் தீர்க்கும் மருத்துவனாகவும் அன்னை செயல்படுகின்றார்கள். அதனால அதையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்வில் அதுபோல் தயாராக நெடுநாள் ஆகும். இது மாதிரி குறைகள் எல்லாம் இருக்கிறதே நமக்கு தெரியாது. நான் அடிக்கடி பலமுறை சொல்லுவேன், எல்லாருக்கும் மற்றவங்க முதுகு தெரியும், நம்ம முதுகு நமக்கு தெரியாது. கண்ணாடியில பார்த்தாலும் முதுகு பார்க்க முடியாது. அதனால அந்த அப்பாவின் எழுத்துக்கள் அன்னை என்ற கண்ணாடியை பயன்படுத்தி நம்முடைய முதுகை நாம் பார்த்து நம் குறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறையை பார்த்து அப்பா குறையில பேர் ஒவ்வொரு கட்டுரையிலையும் நம்முடைய குறைகளை எழுதுறார். சுயநலம் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எழுதுறார். அவற்றை அன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது நாம் நோயுற்றிருக்கிறோம். நோய்ங்கிறது இந்த பிசிக்கல் உடல் நோய் இல்லாம மனநோயில இருக்கிறோம். மனநோய்ங்கிறது இதெல்லாம் வர்ற மறதி இறுதி வர்ற அந்த நோயினால் மட்டும் இல்லது. இந்த குறைபாடுகள் எல்லாமே நம் மனம் இயங்கும் முறைகள் தான். அதனால வர்றதா கர்வம் அருவம் எல்லாமே சுயநலம், ஆதாய மனப்பான்மை, அதிகாரம், இது எல்லாமே மனதினுடைய குறையுடைய மனம்தான். அதை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனா அவ்வளவு சுலபம் இல்லை. குறைகளை தெரிந்த குறைகளை நம்ம மாற்றுறது சுலபம் இல்லை. அன்னை ஆட்கொள்றாங்க, எனக்கு எல்லாம் செய்யறாங்க. என்கிட்ட இருக்கிற சில குறைகளை அன்னைகிட்ட நான் பயம் வரும், சந்தேகம் வரும். பயமும் சந்தேகமும் கூடவே கூடாது. அன்னைகிட்ட வந்த பிறகு பயம் அதை சமர்ப்பணம் பண்ணி மாற்றுறதுன்னா அவ்வளவு எளிதில்லைங்கிறத நான் அனுபவத்துல பார்க்கிறேன். அதனால தயாராக 4 நாள் ஆகும். பொதுவாக முடியாது, மாற்றவே முடியாது. அன்பர்கள் முனைந்து தங்களை தயார் செய்தால் பெரும்பாடுபட்டு மனிதனாலும் முடியாததை 10 அல்லது 5 ஆண்டுகளில் சாதிக்கலாம். அதை செய்ய பிரியப்படுபவர் குறைவு இல்லை எனவும் கூறலாம். அதனால இந்த குறைகளை செய்ய பிரியப்படணும், மாறணும்னு இருக்கணும். திருப்பி 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 சொல்றதுன்னு
அப்பா சொல்றது நாம் மாற வேண்டும். இது மனிதன் தெய்வமாகும் பாதை. தெய்வமாகும் பொழுது அன்னை அங்கே செயல்படுகின்றார்கள். செயல்படுவதற்கு நாம் நம்மால் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். செய்தாக இது மாற்றம் வரும். ஆனா சாதாரண மனிதர்கள் இதற்கு முன் வருபவர் இல்லை என்றாலும் அன்னையருள் பெருங்காரியத்தையும் உடனே முடிக்க வல்லது. சரி, அதுக்கு எப்படி இது பனைய சரி, அன்னை இதுக்கு என்ன எப்படி முடிக்கிறது? இது முக்கியம், பூர்ண நம்பிக்கை வேண்டும். இதுதான் முக்கியம். இந்த மதர் அன்னையின் தன்மையை புரிந்து கொண்டு, அன்னை யார் என்பதை புரிந்து கொண்டு, அன்னையால் சாதிக்க முடியும், அன்னை இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிற சக்தி என்பதை புரிந்து கொண்டு, அசைக்க முடியாத அன்னை மாற்றுவார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை வந்தால் இது எல்லாமே நம்முடைய குறைகள் எல்லாமே அன்னையால் மாற்றப்படும். அருள் பெருங்காரியத்தையும் அதுக்கு நம்பிக்கை வேண்டும். இது பலர் வாழ்வில் தொந்தரவை நீக்க தானே நடந்துள்ளது. இந்த நம்பிக்கை இருந்தாக்க இந்த வாழ்வில் இருக்கிற தொந்தரவு உள்ளது. குறைவானவர் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை தர நடந்துள்ளது. ஆனால் கான்சியஸாக தாமே அறிந்து முனைந்தவரை நான் அறியேன். பல வாழ்க்கையில நடந்திருக்குது. ஆனா இந்த தான் அறிவோட, கான்சியஸ்னஸோட, உணர்வோட என்னிடம் இந்த குறைகள் எல்லாம் இருக்கின்றது, நான் இதை அன்னையை ஏற்றுக்கொண்டேன், அன்னையிடம் வந்துவிட்டேன், விட்டதை பயன்படுத்தி கொண்டேன்னு சொல்லி முயன்றுக்கிறதை நான் பார்க்கிறேன் அப்பா சொல்றாரு. இப்ப சொல்றதனுடைய அர்த்தம், நீங்களாவது இதை பிடிச்ச பிறகு உங்களை நீங்களே ஆராய்ந்து உங்களிடம் உள்ள இந்த குறைகள்ல என்ன இருக்குது? துரோக மனப்பான்மை இருக்குதா? திருட்டு புத்தி இருக்குதா? வக்கர புத்தி இருக்கா? குதர்க்கம் இருக்குதா? தீய சக்தியை மாட்டிக்கிட்டு இருக்கமா? கர்வம் இருக்கா? இப்படிங்கிறதெல்லாம் சுயநலம் இருக்கா? ஆதாய மனப்பான்மை இருக்குதா? அப்படின்றதெல்லாம் பார்த்து அன்னைகிட்ட சமர்ப்பணம் பண்ணி இதை மாத்திக்குங்க. அன்னையை உங்களுடைய மனநோய்களுக்கு, இவைகளெல்லாம் ஒரு வகையான மனநோய்கள் தான். இந்த மனதை மாதிரி இது மட்டும் நல்ல நோய் இல்லை. இந்த நோய்களை, நம்முடைய மனத்தின் இயல்புகளை நமக்கு நோயும் தெரியாத நோய்கள், குறைகள் எல்லாம் நோய்கள் தான். மாற்றிக்கொள்ளுங்கள்ங்கிறத அப்ப சொல்றது. முனைந்து இதுவரை நான் அது மாதிரி இல்லைன்னா செய்யணும். அது பெற்றோர் வாழ்வில் குதர்க்கம் இருந்தால் பிள்ளைகள் வாழ்வு நரகமாகும். அதுவும் உண்டு. பெற்றோர்கள் யாரு வேற யாரோ அப்படிப்பட்டவர் அன்னை தரிசனத்திற்கு வந்து, நான் முழுவதும் மாறிவிட்டேன், என்னை கவி இருந்த நரகம் எங்கே போயிற்று என்று என்றார். 5 நிமிஷ பால்கனி தரிசனத்தில் இது நடந்தது. நீங்களே போயிடல. இது யாரு கூப்பிட்டாரு? அதாவது அன்னை தரிசனம் பட்டதுமே இந்த நரகம் போச்சு. அதான் சொல்ல, இந்த குறை இருந்தவங்க குதர்க்கம், பெற்றோர் பஞ்ச பிள்ளை பாவம் பிள்ளைகள் தலை விடிஞ்சிருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்பா அம்மா செஞ்ச பாவம் பிள்ளைகள் தலை விடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இருந்தவங்க பெற்றோர்களுடைய தவறால் இருந்ததும், அதுவும் அன்னை தரிசனம் வந்ததும் அவருடைய வாழ்க்கையில நடந்தது. அந்த பாவம் மாறி நல்லா நடந்தது. என்னை கவி இருந்த நரகம் எங்கோ போயிற்று என்றார். 5 நிமிஷ பால்கனி தரிசனத்தில் இது நடந்தது. வருஷத்திற்கு ஒரு பஸ் ரூட் வாங்கியவர் நான் அன்னையை அறிந்ததிலிருந்து இது நடக்கிறது என்றார். பின்னால் கோடீஸ்வரர் ஆனார். அதாவது ஊட்டச்சத்து 2 அம்சம். முதல்ல சொன்னது குரேட்டிவ், நோய் குறைகள் உள்ளவர்களுக்கு அந்த குறைகளை மாற்றி அருள் செய்கிறது. அடுத்தது வெற்றி நடை போடுவதற்கு வலுவான ஊட்டச்சத்துங்கிற அந்த ஆடிட்டிவ் இது இருந்தது.
வருஷத்திற்கு ஒரு பஸ் ரூட் வாங்கியவர் நான் அன்னையில் இருந்தது நடக்கிறது என்றார். பின்னால் கோடீஸ்வரர் ஆனார். அதுமாதிரி அவர் என்ன பின்ன பணக்காரர் என்ன பணக்காரர் ஆயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சாமியை கேள்விப்பட்டதில்லையே என்றார் ஒருவர். இது மாதிரி இதுக்கு முன்னையும் எல்லாரும் சாமிகிட்ட போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, வேண்டிட்டு இருப்பாங்க. ஆனா அன்னை அவதாரத்தின் மூலமாக நடக்கிற அளவுக்கு யாரும் பார்த்ததில்லை. இவர்கள் பெறுவதற்கு ஒரு சட்டம் உண்டு. என்ன சட்டம்? நம்முடைய திறமை. நீ உன் திறமை நீ பெறுவதை நிர்ணயிக்கும் என்பது அச்சட்டம். அதனால நம்ம திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். நம் திறமை நம்மை பெறுவதை நிர்ணயிக்கும் என்பது சட்டம். இங்கும் அன்னை புதுமையானவர். திறமையை நம்பாமல் அன்னையை நம்பினால் பெறுவதற்கும் திரும்புவதற்கும் சம்பந்தம் இருக்காது. அதான் அர்த்தம். இது ரொம்ப முக்கியமானது. நாமே நம்ம திறமையை அன்னை கொடுப்பார். திறமையினாலதான் ஜெயிக்கிறோம் இருந்தாக்கா அப்ப அன்னை நம்ப பூர்ணமாறு அர்த்தம். திறமையை நம்பாம அன்னையை நம்பினால் பெறுவதற்கும் திறமைக்கும் நம்ம திறமைக்கு மீறி அதிகமா கிடைக்கும்னு அர்த்தம். நம்முடைய திறமையை விட பெரிதா கிடைக்கும் அர்த்தம். அன்னை என்பது அனந்தம், அச்சய பாத்திரம். அச்சய பாத்திரம் கதை தெரியும் உங்களுக்கு. மணிமேகலையில வர்ற ஆபுத்திரங்கிறவங்க கையில் கிடைத்த எடுக்க எடுக்க குறையாததை அச்சயம்னா குறைவுதல் அர்த்தம். ஆச்சயம்னா குறையாததுன்னு அர்த்தம். அந்த மணிமேகலை அதை அச்சய பாத்திரத்தை போய் மணிமேகலை இது மணிபல்லவங்கிற தீவுக்கு போய் அதில் பௌர்ணமிக்கு பரமைக்கு வர்ற அந்த அச்சய பாத்திரம் எடுத்து வந்தாங்க. ஒரு கற்பு உடைய பெண்ணிடம் முதல்ல வாங்கினாங்க. அதுலேருந்து உணவு வந்து கொண்டே இருந்தது. பசித்தவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்தாங்க. அந்த அதுபோல அன்னையிட்ட நம்பிக்கை இருந்தனா அதான் முக்கியம். இங்கே இது அசைக்க முடியாத அன்னை மேல நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருந்தா அது அச்சய பாத்திரமாகும். இதுக்கும் நான் ஒரு கதை, இந்த நம்பிக்கையினுடைய இதுக்கு இயேசுபிரான் வாழ்வுல இந்த கதை உண்டு. நான் சொல்லியிருக்கிறேன் பல முறையத்தை. இயேசுகிட்ட ஒரு குஷ்ட நோய் உள்ள ஒரு நோயாளி என்னை நீங்கள் இந்த நோயை குணப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கேட்குறாரு, நான் குணப்படுத்துவேன் நான் அப்படின்னு நம்புறியான்னு கேட்குறாரு. ஆமா நம்புறேன். அப்ப நீ நம்புறியான்னு சொன்னா தொடர்றாரு. இந்த நோய் குணப்படுத்துது. அதனால நம்பிக்கை அவ்வளவு மிக முக்கியமானது. ஏன்னா மனத்தின் இயல்பு சந்தேகப்படுறது. 1000 பேருக்கு நடந்ததை பார்த்த பின்னரும் அதுக்கு சந்தேகம் வரும். அது மனிதனுடைய இது. டவுட் இஸ் ஏ கேங்கர் அன்னை. அரிக்கிற கேங்கருங்கிறது இதில் அரிக்கிற புஸ்தகத்தை அரிக்கிற பூச்சி மாதிரி. அது இந்த இது ராமபாணம்ன்ற பூச்சி முதல் பக்கத்தில் ஆரம்பிச்சு உள்ள ஓட்டையாவே போடும். அது போல அரிக்கக்கூடிய அந்த கேங்கர், டவுட், அது சந்தேகம் கூடவே கூடாது. அப்படி இல்லைன்னா அது நடக்கும். அன்னையை நம்பினால் பெறுவதற்கும் திறமைக்கும் சம்பந்தம் இருக்காது. நம்முடைய திறமைக்கு மீறி நாம் பெறுவோம்னு அர்த்தம். என்ன திறமையினால கிடைக்கும். திறமை இல்லாம திறமையை நம்பாம அன்னையை நம்பினால்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம திறமையை நம்பும் போது எனக்கு திறமைசாலிங்கிற அகந்தை இருக்குது. அன்னை அகந்தை, அதுவும் நான் திறமையை நம்பாம அன்னையை நம்பினோம்னா அகந்தையை விட்டு வெளில வர்றோம். நான் ஒவ்வொரு பேச்சிலையும் நான் இது சொல்றேன். இதுல எல்லாமே நான் என்கிற அகந்தையை விட்டு அன்னையாக மாறுறதா நோக்கம். போன விட்டவர் அன்னையாகவும் மாற்றுவாருங்கிறத அப்பா நிறைய எழுதுவார். அன்னையாகவே ஆக்குவார் அப்படின்னு. அதனால திறமை என்னன்னா நான் அது ஒரு உண்மையாக அது அகந்தை. அப்படி இல்லாம நான் அன்னையை நம்புறேன்னு சொன்னா திறமை இல்லைன்னாலும் நடக்குங்கிறதா இங்க அர்த்தம். புதியதாக கல்லூரி ஹாஸ்டலில் சேரும் மாணவர் பல வகையினர். அவர்கள் கடைசி நிலையில் உள்ளவர் வசதியற்ற குடும்பத்து பிள்ளைகள் வீட்டில் அளவோடு சாப்பிட்டவர்கள். ஹாஸ்டல்களும் பலவிதத்தின. பொதுவாக ஹாஸ்டல்கள் எதற்கும் அளவு இருக்காது. ஸ்வீட்டுக்கு அளவு உண்டு. ஸ்வீட்டுக்கு மட்டும்தான் ஒரு ஸ்வீட் வைப்பாங்க. அப்ப எல்லாத்துக்கும் அது இருக்காது. அப்பளத்திற்கு அளவு உண்டு என்பவை சில இடங்கள். ஹாஸ்டல்ல ஏழை வீட்டில் இருந்துட்டு ஹாஸ்டல்ல போகும்போது அந்த சாப்பாட்டு அளவா என்ன செய்யறாங்களோ அதுதான் சாப்பிடுறது. எண்ணெய் விலை அதிகமா இருக்கிறதுனால தினம் அப்பளம் பொரிக்கலாம் எல்லாராலையும் முடியாது.
அப்போ அந்த இது இருந்தவங்களுக்கு அந்த இது புதுமையா இருக்கும். அப்பளத்துக்கும் அளவு உண்டு என்பதே சில விதங்கள். அவையும் தேவைப்பட்ட அளவு சாப்பிடலாம் என்ற நிலையை வீட்டிலேயே அளவோடு சாப்பிட்ட மாணவர்கள் கண்டு திகைப்பது வழக்கம். இங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அப்பளமெல்லாம் அளவு கிடையாது. வடை போடுவாங்க, வடைக்கு மட்டும் ஒன்று போடுவாங்க, அதுக்கு மேலே வேணும்னா எக்ஸ்ட்ரா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த இது இருக்கிறவர் அந்த இதை கணக்கு வச்சுக்கிட்டு இதில் மெஸ்ஸில் சேர்ப்பாரு. இப்போ இந்த கஷ்டம் இதான் புரிந்து போனவங்களுக்கு, புதுசாக போய் சேர்ந்தவங்களுக்கு அது புதுசாக இருக்கும். அது மாதிரி தான் அன்னைட்ட அளவோடு சாப்பிட்ட மாணவர்கள் கண்டு திகைப்பது வழக்கம். அவர்கள் கனவிலும் கருதாது அது. அது மாதிரிதான் அப்பா சாப்பாட்டில் அப்பாவும் இங்கே நம்ம இதில் இருந்தவர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தவர். அன்னையிடம் எதற்கும் அளவில்லை, எவ்வளவு வேணாலும் கிடைக்கலாம். நம்ம ஏற்றுக்கொள்ற திறனுக்கு தான் அளவு உண்டு. நம் மனமே அளவையும் கொண்டு வருகிறது, அதான் விஷயம். லிமிட், மதர் இஸ் லிமிட்லெஸ், மதர் இஸ் யூனிவர்சல் கான்சியஸ் வேர்ல்ஸ். இந்த பிரபஞ்சம் பூரா பரவி இருக்கிற சக்தி அவங்களுக்கு அளவு இல்லை. ஆனா நம்ம மனசுக்கு அது அளவை கொண்டு வருகின்றது. நம் மனமே அளவை கொண்டு வருகிறது. எப்படி நாம் அளவில்லாமல் பெறுவது என மனம் கூசும் அளவுக்கு அன்னை அளிப்பதை காணலாம். வாழ்விலும் அறிவுருளாக இது போன்ற நிகழ்ச்சிகளை கேள்விப்படலாம். அன்னை வாழி வழங்குவாங்க. நான் பலமுறை என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்லியிருக்கிறேன். எப்படி அன்னைகிட்ட வர்றதுக்கு முன்னாடி எல்லா சம்பளமே இல்லாமல் 6 ஆண்டுகள் என்னுடைய மனைவி இருந்தாங்கிறதையும், என்னுடைய ஒரு சம்பளத்தில் நான் ஹைதராபாத்தில் போயிருந்தேன். என்னுடைய மகன்கள் 20 வெளியூரில் படிச்சுட்டு இருந்தாங்க. 4 இது மண் செய்ய வேண்டியிருந்து கஷ்டப்பட்டதை சொல்லியிருக்கிறேன். அன்னைகிட்ட வந்த உடனேயே அன்னைக்கு சம்பளம், அம்மாவுக்கு மனைவிக்கு சம்பளம் வந்ததும் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். நான் கட்டிய சிறு வீட்டிலிருந்து குறை வீட்டில் செய்ய தியான மையத்தை ஏ டைப் வீட்டில் ஹாலுக்கு கொண்டு வந்ததே சொல்லியிருக்கிறேன். இது அன்னைக்கு தான் அன்னை சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேல இன்னும் நிறைய இது சொல்றாரு. 1000 கோடி உதவி கிடைப்பதை பேப்பரில் பெரிய எழுத்தில் போடுவார்கள். கிழக்கு ஜெர்மனிக்கு மேற்கு ஜெர்மனி உதவி அளித்தது, கடன் இல்லை. 7 ஆண்டுகளில் அது கொடுத்தது பெருந்தொகை. $1 மில்லியன் என்பது 3.5 கோடி ரூபாய். $1 பில்லியன் 3500 கோடி ரூபாய். $1 டிரில்லியன் என்பது அதை போல் 1000 மடங்கு. 35 லட்சம் கோடி ரூபாய் கிழக்கு ஜெர்மனியை கடந்த 7 ஆண்டுகளில் 1.3 டிரில்லியன் பெற்றுள்ளது. இந்திய பட்ஜெட்டு 3 லட்சம் கோடி தான் ஜெர்மனி பெற்றது. அதை போல் 30 மடங்கு. இது அனந்தம், அச்சய பத்திரம் என்போம். இது அளவற்றது. அன்னை நம் விஷயத்தில் அது போன்றவர்கள் பெற்றுக்கொள்பவர் மனம் விசாலமானால் பெறுவதற்கு அளவு கிடையாது. மனம்தான் குறைவுடையதா இருக்கும். நம்முடைய மனத்தை அன்னைகிட்ட பெறத்துக்கு, ஏன்னா அன்னை அனந்தம். அனந்தம்னா முடிவற்றது, வரம் பெற்றது. இந்த அன்னைகிட்ட வந்த பிறகு எவ்வளவு வேணாலும் நம்ம கிடைக்கலாம். சீனாவில் 6 நகரங்களை கடந்த 20ஆம் ஆண்டு சீனாவில் 6 நகரங்களை கடந்த 20 ஆண்டில் கட்ட தீர்மானித்து ஒன்றை முடித்து விட்டனர். இந்த ஒரு நகரத்து ஏற்றுமதி $30 பில்லியன். இந்தியாவின் ஏற்றுமதிக்கு சமம். ஒரு நகரமே சைனாவில் நகரத்தின் ஏற்றுமதியே $30 பில்லியன். இந்தியா முழுவதுக்குமான ஏற்றுமதிக்கு சமம். இப்ப எல்லாமே மாறி இருக்கு. பரம்பொருள் என்பதை லைஃப் டிவைனில் பல்வேறு சொற்களால் குறிப்பிடுகிறார். அதன் சக்தியை கூறும் பொழுது பரம்பொருளின் ஓர் இழை லட்சக்கணக்கான பிரபஞ்சங்களை ஊடுருவி வியாபிக்க வல்லது அப்படின்னு சொல்றார்.
இந்த நம்ம பிரபஞ்சம்ங்கிறதே எவர் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்னாங்க, வரம்பற்றது, விரிவடைந்து கொண்டே இருக்கின்றதுன்னு சொல்லுவாங்க. அண்டப்பரப்பின் உண்டை பிறக்கம்னு சொல்லி மாணிக்கவாசகர் சொல்லுவார். இந்த அண்டப்பரப்புங்கிறது விரிந்து கொண்டே இருக்குங்கிறத மாணிக்கவாசகர் சொல்றாரு. அந்த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் அது. அதனால இந்த பிரபங்களை வந்து ஒரு அன்னையனுடைய இடை, இந்த பிரபஞ்சத்தை படைக்கிற சக்தி அன்னையின் சக்தி. அதனால இந்த பிரபஞ்சங்களை ஊடுருவி வியாபிக்க வல்லது. அன்னை அருள் அங்கிருந்து புறப்படுவதால் நம் வாழ்வில் அபரிமிதத்தை அழைக்க வல்லது. இது மூலம் பிரபஞ்ச சக்தி அன்னைங்கிறது இந்த மீரா அல்பாஸாகவும் மீரா ரிச்சர்ட் போலாகவும் வந்து 14 வந்து பின்பு 20 தங்கி 73 வரை இருந்த இந்த உடல் அல்ல. அந்த உடல் மூலமாக செயல்படுவது இந்த பிரபஞ்சம் பூராக பரவக்கூடிய அந்த சக்தி. அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் அன்னை பராசக்தின்னு. பராசக்தின்னா த ஹையஸ்ட் ஃபோர்ஸ்னு அர்த்தம். பரபிரம்மங்கிறது அதுதான், இந்த ஹையஸ்ட் ஃபோர்ஸ். அதனால எல்லாம் முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அப்பா சொல்றாரு. தி சோர்ஸ், தி ஃபோர்ஸ். பரபிரம்மங்கிறது தி சோர்ஸ், எல்லாத்திற்கும் மூலம். பராசக்திங்கிறது எல்லா சக்திகளுக்கும் மூலம். நாம் இன்று பயன்படுத்துகின்ற மின்சக்தி போன்ற அணுசக்தி எல்லாமே வந்து அந்த அன்னையின் சக்தி தான், அன்னையின் சக்தியினுடைய வெளிப்பாடுகள் தான். வாழ்வில் அபரிமிதத்தை அளிக்க வல்லது. இதை வாழ்வில் பரிசோதனை செய்ய விரும்பினால் திறமைமிக்க வலு உள்ளவர், நேர்மை மிக்கவராக இருந்தால், ஏற்கனவே வாழ்வில் பெருவற்றிகளை கண்டவராகவும் இருந்தால் அவர் அன்னையை ஏற்றுக்கொண்டு தாம் ஆரம்பிக்கும் புதிய திட்டம் ஒன்றில் இரு சட்டங்களை தவறாது பின்பற்றினால் மேற்சொன்ன அபரிமிதத்தை காணலாம். இந்த ஊட்டச்சத்து இது அன்னையத்தை ஏற்றுக்கிட்டவராக இருக்கணும், நேர்மை மிக்கவராக இருக்கணும். இங்கே முதல்ல இந்த குறைகளை லிஸ்ட் பொய் சொல்றது, ஆதாய மனப்பான்மை, அந்த குறைகளுக்கு வேலையே இல்லை. சின்சியரிட்டி, நேர்மையிலிருந்து தவறாக இருந்தாக்க ஏற்கனவே வாழ்க்கையில் பெருவற்றன்னு இந்த ஊட்டச்சத்து அம்சம், நோய்களை நேர்க்கிற அம்சம், மருந்து அம்சம் முதல்ல பார்த்துட்டோம். இப்போ ஊட்டச்சத்து அம்சத்துல பார்க்குறோம். இப்போ வளர்ச்சி உடையவர் இது பண்ணவருக்கு நாம் ஆரம்பிக்கும் புதிய சட்டம் ஒன்றில் இரு சட்டங்களை தவறாது பின்பற்றினால் மேற்சொன்ன அபரிமிதத்தை காணலாம். அவர் எல்லா திறமையும் உள்ளவர் சட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. என்ன 2 சட்டம்? இடையராத அன்னை நினைவு, தவறாது எந்த காரியத்தையும் அன்னையை நினைத்து சமர்ப்பணம் செய்து பிறகு ஆரம்பிப்பது. இடையராத அன்னை நினைவுங்கிறது இதை வந்து தர்மியப்பா அவர்கள் தனி கட்டுரை முதல் எழுதியிருந்தாங்க. இப்ப அருளமத்தினுடைய புதிய பதிப்புல அன்பர் வழிபாட்டு முறைங்கிறதுல கடைசியில் வரும். எந்த எண்ணம் தோன்றும் முன்னும் அன்னை வர வேண்டும், எந்த சொல்லை பேசும் முன்னும் அன்னை நினைவு வர வேண்டும். எந்த காரியத்தை அது மாரி 10 கொடுத்திருக்கிறாங்க. இந்த 10 முறைகளையும் பின்பற்றி அந்த கட்டுரையை அருளமுதம் வச்சிருக்கிறவங்க இந்த அன்பர் வழிபாட்டு முறைங்கிற கட்டுரையில கடைசியில் இருக்கிறத பாருங்க. அது அந்த இதை பார்த்து அந்த இடையராத அன்னை நினைவை கொண்டு வர முடியும். அந்த இடையராத நினைவு வந்துட்டாலே போதும், மற்றதெல்லாம் சரியா போயிடும். அந்த மிகப்பெரிய தானா அத்தனை நடக்கும். இது நம்ம எந்த முயற்சி செய்ய வேண்டும்? எந்த காரியத்தையும் அன்னையை நினைத்து செய்ததா சமர்ப்பணம். சமர்ப்பணம் நான் பலமுறை சொல்லிட்டேன். அப்பா வந்து சமர்ப்பணமும் சரணாகதியும் தான் பூர்ண யோகத்தின் முறைகள். பூர்ண யோகத்துக்கு வேற பகவானுடைய பூர்ண யோகம், சிந்தசிஸ் ஆஃப் யோகா, ஆல் லைஃப் இஸ் யோகாவுக்கு என்னன்னா அது ஒரு வாழ்வனைத்தும் யோகம். அப்படிங்கிறது முக்கியமானது என்னன்னா செய்கிற காரியத்தை எல்லாத்தையும் அன்னைக்கு சமர்ப்பணமா செய்யறது, அன்னையை நினைத்து செய்யறது. அப்ப உடனே அன்னைய சக்திக்கு போயிடுறோம். அதான் விஷயம். அப்ப அதே மாதிரி இடையராத அன்னை நினைவு இருக்கும்போது, அன்னை நினைவு விலகாமல் இருக்கும் போதும் அன்னை நமக்குள்ளவே இருக்கிறாங்க. நமக்குள்ள இந்த பிரபஞ்ச சக்தியின் மூலம் நமக்குள் வந்து விடுகின்றது. நெய்வேலியில இருக்கிற பழுப்பு எலக்ட்ரிக் சக்தி மாதிரி, எண்ணூர்ல இருக்கிற தெர்மல் பவர் மாதிரி அந்த சக்தி வந்துருது.
இந்த சக்தி செயல்பட்டு கொண்டே இருக்கும். இது பிறகு ஆரம்பிக்கும். 2 இதுதான். கெட்டிக்காரங்களா இருக்கிறவங்க எல்லாம் செய்ய பரிசோதனை என்னன்னாக்க, இடையராத அன்னை நினைவை கொண்டு வர வேண்டும். அந்த முறையை நான் சொன்ன மாதிரி அருளமுதத்தில் படித்து பார்த்துங்க. எந்த காரியத்தையும் அன்னையை நினைத்து சமர்ப்பணம் செய்வது. எந்த காரியம்ங்கிறது சாப்பிட்றதுலேருந்து காலம்பரை எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் படிக்கிறது, சமைக்கிறது, எதுவா இருந்தாலும் அதை அன்னையை நினைத்து செய்வது. இந்த உதாரணங்கள் எடுத்து சொல்றாரு. அன்னையை நினைத்து செய்து அன்னை திறமை இல்லாதவருக்கு கூட இருந்த திறமை உள்ளவர் பயன்பட்டதை எடுத்து காமிக்கிறார். 2 இன்ஜினியர்கள் சம்பளத்திற்காக வேலை செய்பவர்கள், வேறு வேறு கம்பெனிகளாலும் நம்ம 2 பேரும் வெவ்வேறு கம்பெனியில், 2 பேரும் இன்ஜினியரு, 2 பேரும் வெவ்வேறு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் நண்பர்கள். நண்பர்கள்ல ஒருவர் பக்தர், நிர்பந்தப்படுத்தினால் பேர் உழைப்பாளி, கட்டாயம் இல்லாவிட்டால் சோம்பேறி. இதுல அன்பர் அன்னை அன்பர், ஆனா வேலை செய்ய மாட்டார், சோம்பேறி. ரொம்ப வற்புறுத்தினாதான் வேலை செய்வார். அடுத்தவர் அன்னை அன்பர் இல்லை, அவர் பேர் அவருக்கு கட்டாயம் இல்லை. இவர் அன்னையை எல்லா தரிசனங்களிலும் பிறந்த நாளிலும் நேராகவும் சுமார் 7-8 ஆண்டுகள் தரிசித்தவர், வேற அன்னையவே பார்த்தவர். நான் அடுத்தவர் அன்னையை அறியாதவர், மேற்சொன்ன இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டவர். என்ன எல்லாத்தையும் சிறப்பா செய்யறவர், நல்லா செய்யறவர். ஏன்னா அவர் அன்னைகிட்ட இருக்க வரவங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்ன குறைகள் எல்லாம் இல்லாதவர்னு அர்த்தம். ஒரு தொழில் ஆரம்பித்தார். சில ஆண்டுகளில் 2.5 கோடி வருஷ லாபம் கண்டார். பக்தர் தொழில் ஆரம்பிக்க முயன்று 7 ஆண்டு காலம் உழன்று அவரால் ஆரம்பிக்க முடியல, சோம்பேறி அவர். அவர் அந்த நண்பர்கிட்டே வேலைக்கு போனார், நண்பரிடம் வேலைக்கு போனார். ஆனா பக்தர் மனநிலையை கண்ட நண்பர் அனுப்பிவிட்டார். அவர் நண்பர் தான்னாலும் இவர் ஒழுங்கு சோம்பேறி, வேலை செய்ய மாட்டார், அதனால வேலைக்கு வச்சுக்கல, அனுப்பிவிட்டார். பக்தர் உருண்டு புரண்டு கம்பெனி ஆரம்பித்து 5 கோடி டேர்ன் ஓவரில் இன்று உள்ளார். கஷ்டப்பட்டு அவரும் இன்ஜினியர் தான், எப்படியோ இந்த வச்சிருக்கிறார், 5 பக்கம் தான் இது. ஆனா நண்பர் பல கம்பெனி ஆரம்பித்து செல்வாக்குள்ளவராகி 100 கோடியை தாண்டி விட்டார். ஞாபகம் வச்சுங்க, அவர் அன்னை அன்பர் இல்லை, ஆனா அன்னை அன்பருடைய நண்பர். பக்தர் மட்ட எண்ணமும் மறைவில் சோம்பேறித்தனமும் உள்ளவர். அதனால பூராவும் சோம்பேறித்தனமும் உண்டு, தப்பான எண்ணங்கள்லாம் உண்டு. அந்த முதல்ல சொன்ன அந்த குறை சொன்ன அந்த குறைப்பட்டியல்களை நிறைந்தவர். நண்பர் உழைப்பாடி. அன்னை பக்தருக்கு அளித்தவை அனைத்தும் நேர்மை மிக்கவருக்கு போய்விட்டன. அவர் அன்னையை அறியார், முக்கியம். அவருக்கு அத்தனையும் அவருக்கு போயிட்டு இருக்கு. அன்னையை அன்பருக்கு கொடுத்தது அவருடைய இந்த குறைகள்னால அவரோடு சேர்ந்திருந்த இது ஒரு அழகான ஔவையார் பாட்டு ஞாபகம் வந்தது. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் ஒழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியமாம். நெல்லுக்கு பயிர் இது போட்டு தண்ணி இறைக்கிறோம், அந்த வாய்க்கால் வழியா ஓடுது. ஓடும்போது அந்த வாய்க்கால் கரைகள்ல புல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புல்லும் செழிப்பா வளரும். ஆனா அந்த புல்லுக்கு வளர்க்கணுங்கிறதுக்காக நீர் இறைக்கல, நெல்லுக்காக தான் நீர் இறைச்சோம், அது புல்லுக்கு போச்சு. அதுக்கு போயிட்டு அதுக்கு அடுத்தவர் என்ன சொல்லுன்னா, தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. ஒருத்தர் நல்லவர் இருந்தாங்க, எல்லாருக்கும் மழை பெய்யும். அது போல இந்த அன்னை அன்பராக இருந்தாலும் அவரிடம் ஒரு குறைகள் இல்லாமல் இருந்ததில்ல. அந்த குறைகள் இல்லை, அவருடைய நண்பராக இருந்த அன்னையை தெரியாத, அன்னையை வழங்காத நண்பராக இருந்தவருக்கு போய் அவரை 100 கோடி தொழில் உள்ளவராக மாற்றித்தது. இதுதான் அன்னையினுடைய சிறப்பு. அன்னை அன்பரோடு இருந்தவருக்கும் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, அன்னை அன்பர் எதாவது இருக்கக்கூடாதுன்னு அப்பா பட்டியல் போட்டாங்களோ அதெல்லாம் உண்டு. சோம்பேறித்தனம் உண்டு, கெட்ட குணம் உண்டு, இது உண்டு, எல்லாம் உண்டு. உழைப்பு கிடையாது, எல்லாம் கிடையாது. ஆனா அந்த அன்னை அன்பருடைய நண்பர் அவர் அன்னையை வணங்கவில்லை, ஆனா இவரோடு இருந்த இந்த தொடர்புனால இவர் மேலே வளர்ந்தார். அதான் இதுதான் அன்னையினுடைய இயல்பு. நாம் அன்னையை அறிய முயலும் பொழுது நம் பலனை கொண்டு கணிக்க கூடாது. ஸ்ரீ அரவிந்தர் அன்னையை எப்படி வர்ணித்திருக்கிறார் என்று அறிய வேண்டும்.
நம்மை சூழ்ந்துள்ள காற்றை நாம் அறிவதில்லை. அதன் அத்தியாவசியத்தை மேல்நாட்டினர் தற்சமயம் கண்டுகொண்டனர். நம்ம காற்று மாசுபடுதல் நிறைய வந்துட்டு இருக்கு. டெல்லியில எப்ப பார்த்தாலும் காசு நிறைய ஃபேக்டரி இதனால காற்று போட்டு மூச்சு திணறாங்க அங்க இருக்கவங்க எல்லாம். ஏராளமாக இருக்கும் பொழுது நினைவில் வராத காற்றை அது கெட்டு போகும் மூச்சடைக்கும் பொழுது நினைக்கிறோம். அதே மாதிரிதான் ஆகர்ஷண சக்தி இருக்குது. ஆகர்ஷண சக்தியையும் நமக்கு தெரியறதில்லை. ஆனா என்று உள்ளது என்று புத்தகம் படிக்கும் பொழுதுதான் நினைக்கிறோம். மற்ற நேரம் மனத்துக்கு அது தொடுவதில்லை. இது நம்ம உலகத்துல நம்ம இருந்துட்டே நம்ம இருக்கும்போது அப்படி அன்னை எப்படி தருவோம்? அன்னை எங்கும் நிறைந்திருக்கின்றார்கள். நம்ம இருக்கிறத அன்னைகிட்ட தெரிஞ்சுக்கணும். அன்னை நம்மை சூழ்ந்தும், அன்னையை நாம் எப்படி அறிய வேண்டும்? அன்னை நம்மை சூழ்ந்தும் உள்ளே நிறைந்தும் இடைவிடாது நம் எண்ணங்களில் கலந்தும் உணர்ச்சிகளில் ஊடுருவியும் செயலாக மாறியும் உள்ளார். அன்னை இல்லாத இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிறார். நம்மை சூழ்ந்து இருக்கிறார், உள்ளே நமக்குள்ள நிறைந்திருக்கிறார், இடைவிடாது நம் எண்ணங்களில் இருக்கிறார், உணர்ச்சிகளில் ஊடுருவிருக்கிறார், செயலாக மாறியும் உள்ளார். அன்னையே எல்லாம், நாமே அன்னை. நம்ம புரிஞ்சுக்கணும். நாமே அன்னைதான். என்ன பரம்பொருள் தான் இத்தனையுமா மாறிச்சு. பல புல்லாகி பூண்டாகி பல் விருகமாகி எல்லா பிறப்பும் வந்தது. மனிதனாக எல்லாமே. நம் நினைவும் அன்னை, மறதியும் அன்னை. அந்த எல்லா இந்த நிலைக்கு நம்ம போனோம்னா நம்ம அன்னையில நம்ம வாழ்க்கையில செயல்படுவார்கள். நம்முடைய குறைகள் இருந்தால் அந்த குறைகளுக்கு மருந்தாக அன்னை செயல்படுவார். நிறைகள் உள்ளவர்களாக இருந்தால் நாம் ஊட்டச்சத்து போல செயல்பட்டு நம் வாழ்க்கையை நலம் நிறைந்ததாக, செல்வம் நிறைந்ததாக, வளம் நிறைந்ததாக மாற்றுவார். திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி கோடானு கோடி பேர்ல நம்ம அன்னையை தெரிந்து கொண்ட பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. அதை பயன்படுத்தி நாம் வாழ்வில் முன்னேற வேண்டும். புதுசா பயன்படுத்திக்குவோம். நம்மகிட்ட நோய்க்கு மருந்தும் இருக்கின்றது, வளர்ச்சிக்குரிய ஊட்டச்சத்தும் இருக்கின்றது. ரெண்டுமே அன்னைட்ட இருக்குது. அதை பயன்படுத்திக் கொள்வோம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலிருந்து பல மடங்கு மேலும் வளர்ந்து செய்வோம். அப்பா புஸ்தகங்களை தவறாது படிங்க. அப்பா புஸ்தகங்கள்ல அன்னையின் ஆற்றல் இருக்குங்கிறத நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நம்முடைய கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை பூர்ணமாக பயன்படுத்தி நான் வளர்க்கிறேன். மா